சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 21 டிசம்பர் 2024. सदा आज्ञाकारी बनकर रहो तो सर्व की दुआएं मिलेंगी. பாபா சொல்றார், சதா கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் அனைவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்துவிடும். उन दुआओं के प्रभाव से दिल व मन सदा संतुष्ट रहेगा. அந்த ஆசீர்வாதங்களினுடைய அடிப்படையிலே உள்ளமும் உடலும் எப்பொழுதும் திருப்தியாகவே இருக்கும். बाहर की संतुष्टता नहीं लेकिन मन की संतुष्टता, और मन की संतुष्टता यथार्थ है, आज्ञाकारी है, दुआएं है. तो सदा स्वयं और सर्व डबल लाइट रहेंगे. இது வெளிப்புறமான திருப்தி கிடையாது. எப்போ நாம கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக பாபாவினுடைய பேச்சை கேட்டு நடப்பவர்களாக இருப்போமோ அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய உள்ளத்தாலேயும் உடலாலேயும் நம்மை திருப்திகரமாக வைக்கிறதுன்னு சொல்றார். இது மனசினுடைய திருப்தி ஆகும். இந்த மனசினுடைய திருப்தி என்பது யதார்த்தமானது, சரியானது. எந்த இடத்துல கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்து ஆசீர்வாதங்களை சேர்த்திருப்போமோ அங்கே பாபா சொல்றார், சதா நீங்கள் எப்பொழுதும் டபுள் லைட்டாக இருப்பீர்கள். उनका चेहरा सदा प्रसन्नचित दिखाई देगा. प्रसन्नचित अर्थात सर्व प्रश्नों से न्यारा, क्यों क्या कैसे सब प्रश्न समाप्त. இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் நிறைந்து இருக்கின்ற இடத்துல சதா அத்தகைய ஆத்மாக்கள் டபுள் லைட்டாக இருப்பாங்க. அவர்களுடைய முகம் எப்பொழுதும் சதா ஜொலிப்போடு மகிழ்ச்சியோடு தென்படும். பாபா சொல்றாரு, பிரசன்னச்சித் அல்லது மகிழ்ச்சி நிறைந்தவராக இருப்பது என்றாலே அனைத்து வித கேள்விகளில் இருந்து விடுபட்டவர்களாக இருப்பது. ஏன், என்ன, எப்படி என்ற எல்லா கேள்விகளும் அங்கே முடிந்து போய்விடும். இப்ப நம்ம மகிழ்ச்சியாக திருப்தியாக இருப்போமோ அந்த இடத்துல கேள்விகளே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன், என்ன, எதற்கு போன்ற எந்த கேள்விகளும் மனசுல இல்லை. அப்ப இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறது என்னன்னா, ஆக்யாக்காரியாக கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கும் பொழுது பாபாவுடைய ஆசீர்வாதமும் அனைத்து ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அப்ப நம்முடைய மனசும் உடலும் திருப்தியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சி நம்ம முகத்துல தெரியும் என்று பாபா சொல்றாங்க. நன்றி பாபா. ஓம் சாந்தி.